வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அது ஜென்ரலான ஒரு பலன்கள் என்னங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் பிரதோஷத்தை பற்றியும் பௌர்ணமியை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஸோ பௌர்ணமி எப்படி வழிபாடு பண்ணணும், ஏன் அந்த வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும், மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் 5ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளால் நம்ம ஒரு எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் நம்மளை படுத்துறமான விஷயங்களுமே நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள், நிலபுலன்கள் விலைக்கு கொடுக்க போகும்போது சேல் பண்ணுற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் கேதுவுடைய சூரியனோட இருக்கும்போது குழந்தைகளால் நம்ம கொஞ்சம் செலவுகள் வரும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே புரியாமல் கொஞ்சம் குழம்புவோம். குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் போகும். சொத்து சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் இடியாப்ப சிக்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு திங்கள் செவ்வாய் காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சூரியன் கேது புதனுடைய இருக்கும்போது நமக்கு வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது வேலையில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும். கடன் சம்மந்தமான விஷயம், மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் ராகுவோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எமோட் ஆவீங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் பேச்சில் கவனம் தேவை. ஏதாச்சும் எமோஷனாக கண்ணாமனா கத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது அதீதமான எமோஷன்ஸ், பக்கத்து வீட்டுக்காரர், டாக்குமெண்ட் செக் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு ஐயோ நம்ம சொல்லிட்டோமேங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9, 10ஆம் அதிபதியான சனி. ஸோ 9, 10ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் இருக்கும். இப்போ சனி வக்கரமாக இருக்கனால லாபங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 11ஆம் அதிபதியான குரு இப்போ 3ல் இருக்கும்போது புத்திரர்கள், அதாவது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவருக்கு இப்போ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும். கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் கோபதாபங்கள், வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ தசாபதி பலங்களில் இப்போ நம்ம பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி வந்துடுங்க. சூரியன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ல் இருக்கார். அது சூரியன் கேது புதன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது லீகல் சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது, கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாகிறது சந்திரன் தசாபதி. சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மற்றெல்லாம் சூப்பர் தாங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி இருந்தாங்க. செவ்வாய் 2ல் இருக்கும். பார்த்து பேசணும். இடமா பேசிடுவோம். பேச்சினால் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ அப்படி பேசிட்டோமேங்க அதுக்கப்புறம் ஃபீல் ஆகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அது செவ்வாய் ராகுடைய சாரத்தில் போகும். கொஞ்சம் எமோஷனாக பேசுறதுலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு 10லும் பிரம்மாண்டமான வியாபாரம் பண்ணணும், பெருசாக சம்பாதிக்கணும், நிலபுலன்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இதை பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்திலும் பெரிய லெவலில் வரணுங்கிறதா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் கோபதாபங்களை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னம் குரு தசாபதி வந்தாங்க. குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி.
3ல் இருக்கும்போது, என்றைக்குமே 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது அதீதமாக ஒரு 10% பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம 100% கன்வெர்ட் பண்ணி மைண்டில் ஏற்றிப்போம். ஸோ அந்த மாதிரி ஏற்றிக்காமல் இருக்கணும். அதே மாதிரி வந்து 11ஆம் அதிபதியாகவும் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம வந்து கற்பனையிலே நம்ம வந்து எதுக்காக கோவப்படுறோங்கிறத வந்து யோசித்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டு அதனால் எமோஷனல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் செக் இஷ்யூ பண்ணுறது, மற்றவங்கள்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறதுலாமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதில் தான் நமக்கு எமோஷன் வரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இளைய சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக வந்து சனி தசாப்தம். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மற்றும் 9 மற்றும் 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துருவார். நல்ல லாபங்களை கொடுக்கும். பெரிய வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் வக்கரமாக வரும், ஸ்லோவாக இருக்கும். ஒரு ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் ரொம்ப நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி எந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது, பூமி சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு, அதனால் ஒரு சின்ன டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது நமக்கு டக்குன்னு வந்து பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒரு பிளாங்காக இருக்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசாவது, கேதுவும் வந்து 4ல் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் லேண்டு, வண்டி வாகனங்கள், தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் நமக்கு மண்டை உடைச்சலான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாப்தம். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ல் நீச்சமாக இருக்கும். குழந்தையோட நடவடிக்கைகள் அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ், அவங்களுடைய நடத்தைகள் வந்து நிறைய அதனால் நமக்கு வந்து ஒரு காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதெல்லாம் வந்து ஒரு 15 நாளில் மாறிடும். ஸோ அதுக்கும் எல்லாமே சரியாயிடுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, நீங்கள் வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இறைவனை வந்து டெய்லி அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரதோஷம்ங்கிறது வந்து எப்படி வருதுன்னா ஒரு விஷ வேலைன்னு சொல்லுவோம். விஷ வேலைன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தோஷங்களை போக்குற ஒரு சமயம். இது வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வருங்க. ஸோ அந்த மாதிரி கால வேளையில் ஈஸ்வரன் நினைச்சு ஈஸ்வர சன்னிதானத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒரு 20 நிமிடங்கள் இருக்குது. அந்த 20 நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து உங்கள் தோஷங்கள்லாம் விலகுங்க. ஸோ அதுதான் பிரதோஷம். அது விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷ வேலையில் வந்து இறைவனை வந்து இது பண்ணும்போது அற்புதமான பலன்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் நண்பர்கள் பல பேர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாக நடந்திருக்கு. எப்படின்னா, ஒருத்தர் வந்து நிறைய நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், கிரெடிட் கார்டில் நிறைய ஸ்வைப் பண்ணி மாட்டிகிட்டு இருந்தவர் இந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக ரிலீவ் ஆகி வந்தார். அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவருக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுத்தது. வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃப் ஆனவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பிரதோஷ வழிபாடு இந்த 4லேருந்து 6, இந்த 4லேருந்து 6ங்கிறது வந்து ஒரு விஷ நேரம்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்தில் இறைவனை பார்க்கணும். ஸோ சப்போஸ் 4லேருந்து 6 போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 5:50 அந்த முடிகிற தருவாயிலாச்சும் போயிட்டு இறைவனை வந்து முடிஞ்ச அளவு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை வர அந்த ஒரு பிரார்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. அன்றைக்கி வந்து இறைவனை வந்து சரணடைதல் அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து பௌர்ணமிங்கிறது வந்து ஒரு மிராக்கலான ஒரு விஷயங்க. ஏன்னா பௌர்ணமி சித்தர்களுக்கான நேரம். இப்போது என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, டோட்டலாக பிளாங்காக இருக்கும். அதே மாதிரி நிறைய கடன்கள் இருக்கும். இந்த கடன்கள்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ நானும் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தால்தான். ஸோ கடன்லேருந்து எப்படி வர போகிறோன்னு தெரியல, நோய் வாய்ப்பட்டு அந்த நோய்க்கு பிடியில் மாட்டிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வெளியில் வரணும்னா இந்த பௌர்ணமி பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு அற்புதமான விஷயமாக வருங்க. ஸோ அந்த பௌர்ணமி பிரார்த்தனை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்போது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வம் இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர், வசதி இருக்கிறவங்க வெள்ளி டம்ளர், சின்ன வெள்ளி டம்ளர் வாங்கி அது தனியாக வச்சு அதில் பால், பழம், சேஃப்ரான் அதாவது குங்குமப்பூ போட்டு குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி மனதார வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வமே நீ என்னோட இருக்க, என் கூட இருக்க, எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் வழிபடும் ஒரு மகான் இருப்பார். ஸோ உங்கள் குடும்பத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து
சங்கராச்சாரியரை வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க, கல்கி, ஏகப்பட்ட பாபாஜி, நிறைய சித்த புருஷர், வள்ளலார் போன்ற நிறைய பேரை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறவங்க குடும்ப ரீதியாகவே எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே வழியாக இந்த மகானை வழிபட்டு வந்தோம். அவங்களையும் நினச்சி, அவங்களும் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 2 வாழைப்பழம் வச்சு அது பிரார்த்தனை பண்ணி அந்த பால், பழம், குங்குமப்பூ போட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டு அது பிரசாதமாக சாப்பிடும்போது அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது. அது வந்து இருக்கிற நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்பு, ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் சமாதிகள், யார் ஜாதகத்தில் வந்து கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகளோட நிறைய கஷ்டத்தோடு இருக்காங்களோ, அது மட்டும் இல்லை பிறந்ததுலேருந்து கஷ்டம் அப்படி இருக்கிறவங்களும் சரி, குரு கேது இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, குழந்தைகளால் மன வருத்தம், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து சித்தர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர் சமாதிகளுக்கு போய் மனதார வழிபாடு பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். ஒரு கண்டினியூவாக ஒரு 3 பௌர்ணமி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வருவார். அற்புதமான விஷயங்கள் நடக்குங்க. என்னைக்கு வந்து இது தெரிஞ்ச ஒரு 100கணக்கான பேர் இந்த பௌர்ணமி வழிபாட்டில் அற்புதமான, இதுக்கு வந்து நான் சில பேர் சொல்கிறாங்க திருச்செந்தூர் போங்க, அங்கே போய் பிச்சை எடுங்க, அப்புறம் திருச்செந்தூரில் அவ்வளோ ரஷ்ஷுக்கு நல்ல, அப்படிலாம் வேணாங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு சித்தர் சமாதி இருக்கும், அங்கே போனால் போதும். நம்மளை வருத்திக்கிட்டு சாமியை கும்பிடணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு சாமி பக்கத்தில் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இறைவன் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா வருவார். ஸோ அதனால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அந்த கோயிலுக்கு போகிறோன்னா, அந்த வழியாக அங்கே பூஜை புனஸ்காரங்கள் கரெக்டாக பண்ணுற இடமா இருந்ததுன்னா அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சித்தர் சமாதிகளுக்கு போங்க, அங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் குருக்கேது அந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகள் போய் வழிபாடு பண்ணும்போது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் சித்தர் சமாதிகள் இருக்குது, அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள். இந்த குருக்கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழியாக வரும், வம்சா வழியாகவே வரும். ஸோ அவங்களுக்குலாம் அதுலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ வந்து பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26ஆம் தேதி சாயங்காலம், 27ஆம் தேதியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டான டைம் பார்த்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும். மறக்காமல் பண்ணுங்கள். சொல்லுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.